ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கலாஸ் கார்டனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம காய்கறி விதைகள் பார்த்திங்கன்னா நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் வாங்கி வந்திருந்தோம். அது ஒரு டூ வீக்ஸ் பேக் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த எல்லாமே நம்ம போடலாம், தனித்தனியாக போடலாம். ஏன்னா அந்த 6 months வரைக்கும் தான் அது யூஸ் பண்ண முடியும். அதுக்குள்ளே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இதில் நான் என்னென்ன விதை வச்சுருக்கேன்னா, வெண்டைக்காய் விதை, கீரை விதைகள், அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் விதை, அதுக்கப்புறம் மிளகாய் விதை, தக்காளி விதைகள், கொத்தவரங்காய் விதை, இந்த மாதிரி 5 வகையான விதைகள் உள்ளே இருந்துச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா பிரித்து நம்ம ஒவ்வொரு இதுவாக போட போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து குட்டியாக நம்ம ஒரு பனை ஓலையில் குட்டி குட்டி பாக்ஸில் தான் நான் போட போகிறேன். இந்த மாதிரி மண் நிரப்பி வச்சுருக்கேன். இதுலேயே ஹோல்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஹோல்ஸ் போட தேவையில்லை. இதில் நம்ம வந்து ஒவ்வொரு விதையாக போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெண்டைக்காய் விதை தான் நான் போட போகிறேன். வெண்டைக்காய் விதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வெண்டைக்காய் விதை இருக்கும். இந்த விதை வந்து நான் அங்கங்கே ஒன்று இந்த மாதிரி போட்டுறணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மூடிடணும், மண் வச்சு மூடிடணும். அவ்வளோதான். இது வந்து ஒரு 10 விதை நம்ம இப்படி போட்டாலே போதும். அழகாக நம்ம 10 செடி நமக்கு கிடச்சிடும். பார்க்கலாம் எவ்வளோ செடி வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் விதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக தான் இருக்கும். அதை இந்த மாதிரி தூவிக்கலாம். இந்த மாதிரி தூவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து மண் போட்டு மூடிடலாம். இதையும் இந்த மாதிரி நிறைய கிடைக்கும் நமக்கு நினைக்கிற அந்த செடிகள். அதுக்கப்புறம் நம்ம தனியாக பிரித்து பெரிய தொட்டியில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன விதை நான் எடுக்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா, தக்காளி விதை தான் நினைக்கிறேன். தக்காளி விதை பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், தக்காளி விதை நான் எடுக்க போகிறேன். தக்காளி விதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதையும் நம்ம தூவிக்கணும். இந்த மாதிரி மண்ணில் தூவிட்டு அது மேலே மண் போட்டுக்கணும். இதுவும் இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். அதுலேருந்து நம்ம எடுத்து பெரிய தொட்டியில் நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நான் கொத்தவரங்காய் விதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கொத்தவரங்காய் வந்து இந்த மாதிரி ஒரு 10 சீட்ஸ் போட்டாலே போதும். நமக்கு நிறைய செடிகள் நமக்கு உருவாகிடும். அதை அப்போ பெரிய தொட்டியில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம வந்து பண்ணால் நமக்கு வந்து நிறைய செடிகள் நமக்கு வைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவே இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இது என்ன பார்த்திங்கன்னா, மிளகாய் செடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம தக்காளி விதை எப்படி இருக்கோ அந்த மாதிரி தூவிக்கலாம். அந்த மாதிரி தக்காளி விதை, கத்திரிக்காய் விதை மாதிரி தான் இருக்கும். கடைசியாக வந்து கீரை விதை. இது என்ன கீரைன்னே தெரியலை. நம்ம போட்ட பிறகு வளர்ந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது தூவிட்டு அதுக்கப்புறம் மண்ணெல்லாம் போட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மேலே மண்ணெல்லாம் போட்டு நம்ம தண்ணி ஊற்றினா அழகாக செட் ஆயிடும். இது 1 week 10 days கொஞ்சம் நல்லா முளைச்சி வந்த பிறகு நம்ம அப்புறம் எப்படி வருது பார்த்துட்டு நம்ம பெரிய தொட்டியில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விதைகள் போட்டு நம்ம தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.